சந்தியாராகம் சரியில்லை, ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சீனு மாயா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டாங்க. இதை ஜானகி பார்த்துட்டு அதிர்ச்சியா நிற்கிறாங்க. விடிய விடிய தூக்கம் இல்லாமல் அது மாயாவை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை எப்படியாவது மனசை மாற்றிடணும்னு நினச்சிக்கிட்டு ஜானகி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பெரியம்மா, என்னை எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உன்னோட எதிர்காலத்தை பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுங்கிறாங்க. பெரியம்மா, முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது இல்லைங்கிறாங்க மாயா. மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிஷோர். நான் கோயில் இருக்கேன்ப்பாங்கிறாங்க. கோயிலுக்கு நேராக வந்துடுறாங்க கிஷோர். வந்ததும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்பா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா கொடுத்த கிஃப்ட் இது, சர்ப்ரைஸாக இருக்குங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இது அம்மாவோட கிஃப்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மாயா. என்னது திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. மாயாவுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. ஜானகிக்கு ஒன்றும் புரியல. மாயாவுக்கு பிடிச்சதா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்குறாங்க. இவளோட கல்யாணம் தானுங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வரேன், பேசி சம்மதம் வாங்குறேங்கிறாங்க கிஷோர். இந்த பக்கமா ஜானகி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ மாயா சீனு 2 பேர்த்தோட கல்யாண விஷயமா பேசத்தான் கிஷோர் வந்திருக்காரான்னு யோசிக்கிறாங்க. மட்டும் நம்ம வீட்டில் வந்து பேசினாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடுமே, இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம தவிக்கிறாங்க. எல்லாரும் ஜாகஜமா உட்காந்து மத்தியானம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க, என்ன இவ்வளோ அவசரமா இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கீங்க, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்களேன்னு ரகுராம் கேட்குறாங்க. மாயாவோட கல்யாண விஷயத்த பேசலான்னு தான் வந்திருக்கேன். மாயா ஒரு பையனை விரும்புறான்னு ஆரம்பிக்கிறாங்க ரகுராம். மாயா லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த ரகுராம் டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. இந்த வீட்டில் காதல் கல்யாணம் எல்லாம் ஒட்டு வராதுங்கிறாங்க ரகுராம். மாயா என் பொண்ணு, அவ விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை. அவ காதலிக்கிற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தம் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்காக நியாயமா கேட்டுட்டு இருக்கிறாங்க கிஷோர். 21 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்ப திரும்பவும் இதே வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இதை பத்தி பேசாத. 21 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர்த்தோட மனசை நோகடிச்சிட்டு போன நீ இப்ப திரும்பவும் காதலை பத்தி பேச வந்துட்டியா? பழச ஞாபகப்படுத்துற மாதிரி எதையும் பேசாதேன்னு ரகுராம் சத்தம் போடுறாங்க. அப்போ பண்ணின தப்ப நீ மறுபடியும் செய்யாத, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். பையன் யாருன்னே தெரிஞ்சுக்காமையே இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுற ரகுராம் சீனு தான் தெரிஞ்சது, அவ்வளவுதான், அந்த வீட்டுல இருக்கவே அனுமதிக்க மாட்டாரு. சீனு மாயாவோட காதலுக்கு கண்டிப்பா ரகுராம் தடைப்படுவாரு. இதுல சாருவோட அப்பாவும் குறுக்கணிக்கிறாங்க. இவ்வளவு தடைகளையும் மீறி தாண்டி எப்படி சீனு மாயாவோட கல்யாணத்தை நடத்த போறாரு? அது தன் பொண்ணோட வாழ்க்கையில நிச்சயமா குறுக்கணிக்க மாட்டாரு கிஷோர். பொண்ணோட காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கிஷோர் என்ன வழி பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.